நீங்க ஷாப்பிங் போறப்பெல்லாம் இந்த இன்வென்ஷனால தான் நிறைய ஸ்பெண்ட் பண்றீங்க. வெல்கம் டு தி சீரிஸ் ஆஃப் 10 harmless inventions that changed human behavior forever, எபிசோட் நம்பர் 4. உண்மையை சொல்லணும், என்னைக்காவது ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கடைக்குள்ள போயிட்டு நிறைய வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? பண்ணிருப்பீங்க, ஏன்னா நானும் பண்ணியிருக்கேன். இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஷாப்பிங் கார்ட் யூஸ் பண்றதுனால. என்ன சொல்ற சனா அப்படின்னு கேக்குறீங்களா? 1937 சில்வன் கோல்மேன் அப்படின்றவர் இந்த ஷாப்பிங் கார்ட்டை இன்வென்ட் பண்றாரு. எதுக்குன்னா, மக்கள் வீட்டுக்கு கிராசரிஸை கொண்டு போறப்போ நிறைய ஈஸியா தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் தூக்கிட்டு போறதுக்கு இதை யூஸ் பண்றதுக்கு பதிலா நிறைய ஷாப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா ஒரு எம்டி கார்ட் பெருசா நமக்கு முன்னாடி வச்சு நம்ம தள்ளிட்டு போறப்போ நம்ம பிரெயின் சொல்லுமா, அது எம்டியா இருக்கு, அதை ஃபில் பண்ணு, அதை ஃபில் பண்றப்பதான் உனக்கு போதுமான பொருட்கள் எல்லாத்தையுமே நீ வாங்கிட்ட அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்சன் வருமா. அதனால என்னாச்சு, மக்கள் இதை ஃபில் பண்ணி தேவையில்லாத பொருட்களையும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்க்ளூடிங் யூ அண்ட் மீ. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஸ்டோர் சும்மா இருப்பாங்களா? அந்த ஷாப்பிங் கார்ட்டை கைட் பண்ற மாதிரியே லைட்டிங்கும் அவங்க ப்ராடக்ட்ஸ் வைக்கிறது எல்லாத்தையுமே கரெக்டா டிசைன் பண்ணிட்டாங்க. நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சோம், நிறைய விஷயங்களை வாங்க ஆரம்பிச்சோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் ஒரு பிரெட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றீங்க, கடைக்குள்ள போய் தேவையில்லாத பல விஷயங்களை வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஷாப்பிங் கார்ட் தான் உங்களை அவ்வளவு வாங்க வச்சிருக்கு. நெக்ஸ்ட் எபிசோட்ல ஒரு சின்ன விஷயம் எப்படி உங்களோட ஸ்லீப், மென்டல் ஹெல்த் அண்ட் யோர் ஹார்மோன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத நான் சொல்றேன். தேங்க்யூ.